இப்போ யார்கிட்டையும் நம்ம பிச்சிடக்கூடாது, நம்ம காசை சாப்பிட்டு சுண்ணாம்பு அடிச்சு போயிட்டோம். இப்போ வடிவேல சொல்லுவார், சும்மா நானும் தோடி கரெக்டாக பண்ணியிருந்தேன். மாறி சார் என்ன சார் இப்போ நான் இன்னொரு டேக் போகலாம் நான் பிடிக்குமா இருக்குது இவர் அவன் நடிக்கவே தெரியல பேக் பண்ணி அனுப்புவேன். ஐயோ நானும் வந்துட்டேன். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இப்ப இருக்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஆரம்பத்துல இருந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் வந்து எல்லாமே ஃபிலிமில் இருக்கும்போது எல்லா பேரும் பயந்து வந்து வடிவேல சொல்லுவார், சும்மா ஃபிலிமு நானும் தோடி இந்த சீன் கரெக்டாக பண்ணியிருந்தேன். நான் மாறி டேரக்டர் டென்ஷன் ஆகிடுவான் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ ஜிப்பு வந்தா பயம் இல்லை. சார் என்ன சார் இப்போ நான் இன்னொரு டேக் போகலாம் சார் நான் ஃபிலிமா இது டேப் தான் இருக்குது ஜிப்பு தான் சார் அந்த மாதிரி கேவலமாக இருந்துச்சு. யார்கிட்டயாவது ரொம்ப கேவலமா ஸ்பாட்ல திட்டு வாங்கியிருக்கீங்களா இல்ல அடி வாங்கியிருக்கீங்களா? திட்டு வாங்கியிருக்கேன். ஒரு டேரக்டர்கிட்ட ரொம்ப திட்டிருக்காரு. எதுக்காக திட்டினாரு? நடிக்கவே தெரியல திட்டினாரு. என்ன படம்? புதுப்பேட்டை. ஆஹா. சிறுவர் அவன் நடிக்கவே தெரியல, இவர் பேக் பண்ணி அனுப்புங்கன்றாரு. ஐயோ. நானும் வந்துட்டேன். அப்புறம் சரி வளர்ந்து ஒரு டைம் அமைதியா போனேன், பொறுமையா வந்துட்டேன். போல அவர் கோவக்காரு ரொம்ப. அப்படிங்களா? ரொம்ப கோவக்காரு. ஓகே ஓகே. என்ன பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரா இல்ல ஏதாவது சின்ன சின்ன சும்மா விஷயம்? 22 மானிட்டர் 30 மானிட்டர் பார்ப்பாரு. அப்புறம் எப்படி நடிக்க வரும்? ஓ அதுதான் கேக்குறேன். ஏன்னா அப்ப இருந்த இது வேற, இப்ப அந்த அந்த காலத்துல வந்து ஈஸியாவும் நிறைய விஷயங்கள் இருக்கும், கஷ்டமாவும் இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா இத்தனை இது பார்த்தா எப்படி நடிக்க முடியும், அது மாதிரி சிரமங்கள். பாட்டுக்கு வரும்போது எல்லா பேரும் பயப்படுவாங்க. தனுஷே பயப்படுவாரு. நைட் ஒரு சீன் சொல்லுவாரு, காலையில் இந்த சீன் எடுக்கலாம் பாரு. ஓ மானிட்டர் பார்த்துட்டே இருப்பாரு. எப்போ ஓகே சொல்றான்னு சொல்லவே முடியாது. ரொம்ப கோவப்படுவாரு. என்ன சீன் உங்களுக்கு கொடுத்திருந்தாரு அதுல? நான் வந்து அதுல வந்து தனுஷ் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அவன் தனுஷ் வீட்டில் போய் டெய்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன். தனுஷ் அம்மா ஒரு சைடாக பார்ப்பேன். பார்த்துட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணுவேன். அதெல்லாம் இறந்து போயிடுவாங்க. அது இறந்து போகிற சீன் தான் என்னை வந்து சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு திட்டினார். ஐயோ அதுவும் நீங்க வந்துட்டீங்க அதுக்கப்புறம் போல. ஆமாம். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார். உங்க ஃபேமிலியில பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து சப்போர்ட் கொஞ்சம் கொடுப்பாங்க, சில பேர் வேண்டவே வேண்டாம்ப்பா நீ எதுக்கு போயிட்டு அதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு. எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீ வந்து நல்லா வந்துடுவாங்க ஊக்கம் கொடுப்பாங்க. மாதம் மாதம் செலவுக்கு பணம் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படியா? ஆரம்ப ஸ்டேஜில். அதுக்கப்புறமேலு நான் அனுப்பிச்சி விடுவேன். எங்கள் அம்மா கடைசியாக பார்த்த கூட ஆனந்தம் தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தவறிட்டாங்க. எங்கள் அப்பா முன்னாடியாக இருந்தால் அதுக்கப்புறம் அம்மா தவறிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லா பேரும் சப்போர்ட் தான். உங்க வீட்டுல மீதி யாரெல்லாம் இருக்கா இப்போ? எங்கள் அண்ணன் அக்கா இருக்காங்க, 2 தம்பி இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. நான் ரெட்டை பையன். ராமன் லட்சுமணன். ஓ நீங்க பாபா லட்சுமணன், அவர் ராமன் லட்சுமணன். ஆமா, அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரா ஆடிட்டாரு. மதுரையில் வெள்ளை ரோஜாங்க அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி வந்து மதுரையில ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. சோ உங்க ஃபேமிலியில வந்து நல்ல சப்போர்ட். ஓகே. ஏன்டா சினிமால நடிக்கிற, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் உங்களை அதட்டெல்லாம் போட மாட்டாங்களா? இல்லையே, இப்ப நான் வந்து ராமன் நானும் ஒரே மாதிரி இருப்போம். நான் நடிச்சு அவன் தியேட்டர்ல படம் பார்த்து வரும்போது அவனை பிடிச்சி எல்லாரும் கை கொடுத்துவாங்க. அவன் இது ட்வின்ஸ்ல இது ஒரு ஜாலியில. நான் ஏன் சண்டை போட்டுன்னா அவன் அங்க வாங்கிட்டு வருவான். இந்த ஏதோ ஒரு படத்துல ஒரு காமெடி வரும், ஜீவாவும் சந்தானம் எல்லாம் இருப்பாங்க. அந்த படம் டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. அந்த படத்துல டபுள் ஆக்ஷன் ஜீவா இருப்பாங்க. அந்த மாதிரியா? அது மாதிரிதான். அண்ணன் பண்ண தப்புக்கு ஏதோ தம்பி உதவாங்கிற மாதிரி வந்துடும். நிறைய நடந்திருக்கு எங்க வாழ்க்கையில. ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்ல முடியுமா? நான் எங்கேயாவது சண்டை போட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்குவேன். அவன் அந்த ரொம்ப யதார்த்தமா நடந்து வருவான். அவனை போட்டு அடிச்சு வந்து அழுவான். அம்மா அம்மா லட்சுமணன் வந்து தப்பு பண்ண என்னை போட்டு அடிச்சுட்டாங்கம்மா. இவன் சொல்லி பார்ப்பா, நம்ப மாட்டாங்க, யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி சார்? ஆமா ஐடென்டிக்கலா இருப்பீங்களோ? இப்ப பார்த்தா அப்படிதான் இருக்கும். இதே தாடி இதே மாதிரி தான் இருக்கும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். உங்க அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களுக்கு என்ன? எங்க அம்மா வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணல. நான் 9th வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்தேன். அவர் தோற்று போனேன், மெட்ராஸ் மதுரைக்கு போனேன். நல்லா ஊக்குவிப்பாங்க, நல்லா சாப்பாடுலாம் நல்லா போடுவாங்க. தைரியமாகறா, எதுவும் பயப்படாதா, கடவுள் துணை இருப்பாராம்பாங்க. அடிக்கடி எங்கள் அம்மா ரொம்ப சப்போர்ட் எனக்கு. அதான் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. சென்னைக்கு போறோம், கஷ்டப்படணும், வேலை கிடைக்காது, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க வீட்டுல வந்து அம்மா நீங்க தோத்து போனாலும் வந்து என்கரேஜ் பண்ணாங்களா? ஆமா ஆமா. கிரேட் கிரேட் கிரேட். அதெல்லாம் எங்க அம்மா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ வந்துட்டு உங்க அம்மா இருக்கிற இடத்துல வந்து நிச்சயமா எல்லா ஆண் மகனுக்குமே வந்து அந்த இடத்துல யாரையும் வைக்க முடியாது. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பிளேஸ்ல வைஃப்னு ஒருத்தவங்க வருவாங்க. பட் நீங்க ஏன் வந்து பர்சனல் லைஃப்ல அந்த ஒரு பவுண்டரிக்குள்ளரே போல?
ஆரம்பத்தில் வளர்ந்து வரும்போது பொண்ணுலாம் பார்த்தாங்க. எல்லா பேரும் சினிமாக்கார பொண்ணு தர மாட்டேன்னாங்க. ம். அதுக்கப்புறம் எனக்கே வெறுத்து போய் வேணான்ட்டேன். ஆச்சரியமா இருக்கே சார். ஒரு பீரியட்ல சினிமா ஷூட்டிங் நடக்குதுன்னா ஓடி போய் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. ம். சினிமா ஆளுங்கனாலே எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். ஏன்னா, ஆஹா! அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டமா பார்ப்பாங்க. ஏன் சினிமாக்காரனுங்களுக்கு வந்து பொண்ணு குடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? சினிமாக்காரங்க ஏற்கனவே தொடர்பு இருக்கும். இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேணான்றாங்க. அப்புறம் என்னாச்சு? நீங்க முயற்சி பண்ணி வெறுத்தே இல்ல போயிட்டீங்க. அதுக்கப்புறமே நான் வந்து எனக்கு அந்த ஆசையில நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம வாஜ்பாய், அப்துல் கலாம் மாதிரி வாழ்ந்தலாம் முடிவு பண்ணிட்டேன். தனியாவே இருந்துரலாம்யா? நிறைய பேர் இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி, எவ்வளோ பேர் கலைத்துறையில நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. சினிமாக்கு நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா, நீங்க என்னவா இருந்திருப்பீங்க? ஒரு டிராயிங் மாஸ்டரா போயிருப்பேன். டிராயிங் மாஸ்டர். ஒரு நான் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது பரிசுலாம் வாங்கியிருக்கேன். டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டிராயிங் மாஸ்டரா போயிருப்பேன். அதாவது சைன் போர்டு ஆர்டிஸ்ட் ஆகிருப்பேன். அந்த மாதிரி. ஓகே. இப்போ சினிமாக்கு உங்களுக்கு வாய்ப்பு உங்கள தேடி வந்ததுன்னு சொன்னீங்க. நடிக்க வாப்பான்னு சொல்லி வீடேறி வந்து கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? சினிமாக்குள்ள நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு சில நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், கனவுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் திருப்தி ஆச்சா? அதாவது சாதனை பண்ணீங்களா? இல்ல இதெல்லாம் நடக்கலையேன்னு உங்களுக்கு அந்த வேதனை தான் இருக்கா? வித்தியாசம். என்னென்ன விஷயங்கள எதிர்பார்த்தீங்க? நான் வந்து ஃபேமஸாக நினச்சேன். ரோட்டில் போனால் எல்லா பேரும் பார்க்கணும்னு நினச்சேன். அது நிறைவேறிச்சு. இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் 5 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. ஒரு பெரிய கார்லாம் வச்சுருக்காரு, லக்ஸரி கார். அவர் ரோட்டில் போனால் யாருமே தெரியாது. இப்போ நாங்கள் நடந்து போனால் ஒரு குழந்தைய கொண்டு இவர் தான் நினச்சிக்காரு. அப்போ போது மனசு கொஞ்சம் சந்தோஷமா. அந்த ஃபேம், அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கும். ஓகே. அது நிறைவேறிடுச்சு. சூப்பர், சூப்பர். இன்னும் உங்களோட லட்சியங்கள் என்ன? லட்சியங்கள் நம்ம வந்து கடைசி வரையும் இந்த துறையில் இருக்கணும். நல்லா வந்து நல்லா சம்பாதிச்ச பிறகு நிறையா இந்த அனாதை குழந்தைகளுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். முதியோர்களுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். லாரன்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி. அதுதான் நம்மளுக்கு லட்சியங்கள். உங்களோட குரு யாருங்க? எங்கள் குருன்னு பார்த்தா எனக்கு விக்ரமன் சார் தான். நம்ம ஃபஸ்ட்டு தங்க இடம் கொடுத்து நடிப்பும் கொடுத்து ஒரு கார்டு எடுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் இப்போ தான் இருக்கான். கார்டு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி அப்ப விக்ரமன் சார் பண உதவி பண்ணாரா? சார் பண உதவி பண்ணி தான் எடுத்து கொடுத்தாரு. இன்னைக்கெல்லாம் கார்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப 40 வயசுக்கு மேலே கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓ, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய. அப்பெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து டைரக்டர் வந்து நேரில் வந்து எழுதி கொடுத்தாரு. ஸோ அவர் தான் உங்களோட மானசீக குருவா? கண்டிப்பா. உங்களோட இன்ஸ்பிரேஷன், சரி குருன்னு சொன்னீங்க, உங்களை வளர்த்து விட்டது, உங்களுக்கு கார்டு எடுத்து விட்டது. அதை தாண்டி இண்டஸ்ட்ரியில வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அது யார்? இன்ஸ்பிரேஷன் ஒன்றும் கிடையாது. டைரக்டர் என்ன அவர் சொல்லி தராங்களோ அது கவனமாக கேட்டு பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒரு இது தோணும். அது வந்து வளர்ந்து வரும்போது நம்ம டைரக்டர் சொல்ல முடியாது. நம்ம ஜெயிச்ச பிறகு நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆமா, சினிமா இண்டஸ்ட்ரியில அது உண்மை. ஆமா, வடிவேல் சார் வந்து இப்போ ஆரம்பத்தில் சொல்லிக்க மாட்டார். ஜெயிச்ச பிறகு அவர் சொல்றது தான் சீன் ஆயிடுச்சு. இப்போ அவர் சொல்றது சிரிக்கிறாங்க. இப்போ எல்லாம் மௌன சைடில் வந்து அந்த சீனப்போ வந்து இந்த கண்ணமும் பண்ணமும் இவனும் வந்து ஜெயசாஸ் கூட விட்டாம. அப்போ நான் சொன்னேன், அண்ணே உங்களை பார்த்தா ஜெயசாஸ் மாதிரி தெரிஞ்சேன். சரி நல்லா பாடா வந்தேன். அது பார்த்து சொன்னார். சிரிக்கிறாங்க. அவர் என்ன பேசினாலுமே சிரிக்கிறாங்க. அவர் எல்லாம் காமெடிலாம் வந்து சின்சியர். முதல்ல நைட்டே வந்து டைரக்டர் கூப்பிட்டு வந்து பேசிடுவார். நாளைக்கு என்ன எடுக்க போகிறோம், ஏது எடுக்க போகிறோம், யார் யார் காம்பினேஷன் கரெக்டாக சொல்லிடுவார். நீங்க அவ்வளவு பிரமாதமா சொல்றீங்க. ஆனா இண்டஸ்ட்ரியில அவரை பத்தி சொல்றாங்க, அவருக்கு ஒரு சீன் நடிக்க வரலன்னா அந்த சீனையே மாத்த சொல்லி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாராமே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்களா? சோ அவரை பத்தி விமர்சனங்கள்லாம் வந்து வதந்தின்றீங்களா? வளர்ந்து வந்தாலும் வாங்கி பரப்பிட்டே இருப்பாங்கல்ல. இப்போ நாளைக்கு வடிவேல் மார்க்கெட் ஆகிட வீட்டில் இருந்தால் யாராவது பேசுவாங்க. ஒரு பத்திரிகையில் பேர் வரும் வராது. அது மாதிரி தான். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நல்லதுக்கு போறோமோ இல்லையோ, ஒரு கெட்டதுக்கு போனோம், ஒரு துன்பத்துக்கு போனோம். அந்த வகையில வந்து இவரை வளர்த்து விட்ட நிறைய பேரோட இறுதி இதுக்கு இவர் போகவே இல்லையேங்க. ஆமா ஆமா. அது தவறு இல்லையா? விஜயசாந்தி போல, அல்வாவாசி போல, விஜயகாந்த் போல எதுவுமே போல அவர். அது எதனால? அது ஒரு ஆணவத்தன் ஒரு இதுவா இல்ல ஒரு பயத்தினாலயா? என்னமோ தெரியல, அவர் வரமாட்டேங்கிறாரு. விமர்சனங்கள், அதாவது எந்த ஒரு துறையா இருந்தாலும் விமர்சனங்களை நம்ம தவிர்க்கவே முடியாது. நம்மள வந்து வாழ்ந்தாலும் பேசுவாங்க, தாழ்ந்தாலும் பேசுவாங்க. உங்களை வந்து மனசு புண்படுற மாதிரி உங்களை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணி அது உங்க காதுக்கு வந்திருக்கா? உங்க கூட நல்லா சிரிச்சு பழகின சக நடிகர்கள்? வந்திருக்கு, அதை நான் கேட்டிருக்கோம். ஆனா கண்டுக்காம விட்டுருவோம். அது திரும்பி பேசினா சண்டை தான் வரும். அதாவது நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறணும்னு. ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ரொம்ப மோசமா வரும்போது நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது பக்குவமா நம்ம வந்து தயார்படுத்திக்க வேண்டியதான். அதை வந்து மனசை ஏற்றிக்கிட்டு அதை அப்படியே அமைதியாக விட்டுருவோம் தான். இப்போ நாளைக்கு வந்து நேரில் பார்க்கும்போது
பாவம் அந்த உங்களை பற்றி நான் தவறாக பேசிட்டேன், ம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், அப்படி பேசினா மன்னிச்சிருக்கேன்பாங்க. ஆமா, சொல்லிருக்காங்களா யாராவது? அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பேர் சொல்ல முடியாதா? பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அத வந்து நீங்க அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணுவீங்க? நான் வந்து சரிப்பா, இனிமேல் யாரையும் இப்படி பற்றி பேசாது, இதே இது உன்னை பற்றி நீ வேலை பார்க்குற இடத்துல பேசினா உனக்கு கோவம் வருமா வராதா? இப்போ நான் பொறுமையாக போயிட்டேன், வேற இடத்துல இந்த மாதிரி உனக்கு பேசினா கோவம் வரும்ல, அதனால யாரை பற்றி பேசாமல் இருக்கணும். உங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க ஒரு இப்போ பதிவுல ஒண்ணு சொன்னீங்க. அதாவது எனக்கு ஆரம்பத்துல வாய்ப்புகள் ஈஸியா கிடைச்சாலும் நான் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான கஷ்டங்கள் நீங்க இண்டஸ்ட்ரியில நிறைய கஷ்டப்பட்ட? கஷ்டப்பட்ட ஒரு 5 வருஷம் பெயிண்டிங் பண்ணிக்கினேன், ஒயிட் வாஷ். அப்படியா? ஆமா, ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு. இப்போ யார்கிட்டையும் நம்ம பிச்சை விடாது, நம்ம காசுலேயே சாப்பிட்டு சுண்ணாம்படிக்கு போயிட்டோம் ஒரு 5 வருஷம். உங்களுக்கு கஷ்டமா இல்லையா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து நம்ம திருப்பி இந்த மாதிரி போறோமே? அது என்ன பண்றது, நம்மளுக்கு வந்து வயிறுன்னு ஒன்று இருக்கு. நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் செக்யூரிட்டி வேலை அந்த வேலைக்கு போனாங்க. நான் பெயிண்டிங் வேலை ஒரு ஃப்ளாட்டு போனால் எப்படியும் பெரிய ஃப்ளாட்டு போனால் ஆனா அந்த ஃபிளாட்ல எல்லாம் உங்களை பாப்பாங்களே. பார்த்து கேட்பாங்க, இப்போ எங்கள் ஷூட்டிங் இல்லைங்க, ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னு. பரவாயில்ல, நீங்கள் இறங்கி வந்து வேலை செய்கிறீங்க, அதை பாராட்டணும். வந்துட்டு நாங்கள் அது வந்து ஒரு பெரிய ஃப்ளாட்னா ஒரு வருஷம் வேலை பார்ப்போம், அப்படியே ஓடிக்கிட்டோம். சோ பிரச்சனை இல்ல, சாப்பாட்டுக்கு அப்படியே ஆமா. போச்சு. உங்களை யாராவது முதுகுல குத்திருக்காங்களா? இல்லையே. யாரும் உங்களை இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில முதுகுல குத்துனதே இல்லையா? வாய்ப்புகள் தரேன்னு சொல்லி ஏமாற்றம்? இல்ல, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. பட் நாங்க வாய்ப்பு கேட்டு போனது இல்லை, வந்து எங்களை தேடி தான் வந்திருக்கு. நீங்க இந்த படத்துல இந்த கேரக்டரை பண்றீங்கன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில இது நிறைய நடக்கும். உங்களை ஃபைனலைஸ் பண்ணி கடைசி நேரத்துல நீங்க இது கிடையாதுன்றவாங்க. புதுப்பேட்டை நடந்துச்சு. அதை தாண்டி வேற படம் நிறைய படங்கள் அது மாதிரி. ஏதாவது சொல்ல முடியுமா? அது ஞாபகம் இல்லை. நிறைய படத்தை சொல்லிட்டு அடுத்த நாள் போய் பார்த்தா அவருக்கு ஆப்போசிட் நடிச்சிட்டு இருப்பேன். என்ன சார் எனக்கு இந்த சீன் தான் சொன்னீங்க, இல்லைங்க கொஞ்சம் இவர் பண்ண நல்லா இருக்குன்னு நினைச்சோம் அப்படின்னு நிறைய நடந்தது. இது உண்மையா சார்? அதாவது இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் ஆக்டருக்கும் ஆக்ட்ரஸ்க்கும் தான் வந்து அதிகமா பணத்தை கொட்டி கொட்டி கோடியில கொடுக்குறாங்க. வளர்ந்து வர ஆர்டிஸ்டுக்கும் சரி, உங்களை மாதிரியான காமெடி ஆர்டிஸ்டுக்கும் சரி, ஒரு லெவலுக்கு மேல அந்த ஸ்லாபை ஏத்தவே மாட்றாங்க. நீங்க கேட்கிற சேலரி கொடுக்க மாட்றாங்க. ஆனா இப்போ ஒரு சில காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 30 லட்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்குன்றாங்களே. அது வளர்ந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துடும். வளர்ந்த வரைக்கும் நம்ம கொடுக்குறத வாங்கி தான் போகணும். நம்ம மீதி கேட்டால் நம்ம கட் பண்ணி விட்டுருவாங்க. வாய்ப்புகள் வரதும் வராம போயிடுமோ? ஆமா, அதனால வந்து வளர்ந்து நம்ம தான் வேணும்னு சொல்லி அந்த டைரக்டர் கேட்கும்போது நான் அப்போ வந்து டிமாண்ட் பண்ணுவேன், எனக்கு இந்த பணம் மட்டும் சார் கமிட் பண்ணிடுறேன் சார் அப்படின்பாங்க. ஒரு 10 நாள்னா ஒரு அமௌண்ட், ஒரு 20 நாள் ஒரு அமௌண்ட் கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இதே யோகி பாபு வந்து 500 ரூபா 250 ரூபா 50 ரூபாய் நினைச்சவர். ஆமா, இப்ப பாருங்க 25 லட்சம் 30 லட்சம். அது வளர்ச்சி. அது மாதிரி வரும்போது நம்ம கேட்கும்போது கொடுப்பாங்க. உங்களுக்கு அது மாதிரி வருத்தம் இல்லையா சார்? அதாவது மொட்ட ராஜேந்திரனா இருக்கட்டும், யோகி பாபுவா இருக்கட்டும், நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம பேர்ல. அவங்களுக்கெல்லாம் வந்து பெர் டே சேலரியே லேக்ஸ் கணக்குல போகுது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து நடிக்கிறோம், நமக்கு இந்த மாதிரிலாம் இன்னும் வந்து டைம் மாறலேன்னு ஏங்கினது உண்டா? அது நம்மளுக்கு வரும்போது வரும், நம்ம அது வரையும் பொறுமையா இருக்க முடியும். மொட்ட ராஜேந்திரன் ஃபைட்டரு, அவர் பாலாங்கலாம் கேரக்டர் கொடுத்து இதாகினாரு. இன்னைக்கு அவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு. அவருக்கு வயசு 72 இருக்கும். 60 வயசு மேலே தான் அவர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா, லேட் பிக்கப். ஆமா ஆமா. சரி, உங்ககிட்ட கேட்கணும். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, அதுவும் நீங்க சொல்ற மாதிரி அடா இவரையா நம்மள நல்லா தெரியுமே அப்படின்னு ஒரு ஃபேமான ஃபேஸ். உங்களுக்கு எந்த பொண்ணுமே ஐ லவ் யூ சொன்னதே இல்லையா? இல்ல இல்ல. வருத்தமா இருக்கோ? நான் பெண்களை தெய்வமா மதிக்கிறேன். இப்படி சொல்லிட்டா எப்படி சார்? எங்க வேணா லாஸ்ட் கேளுங்க, என் கம்பெனில வந்து அவுட்டோர் போனா கேர்ள்ஸ் தான் வருவாங்க, யாருமே அப்பா அம்மா கூப்பிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா விக்ரம் சார் வந்து போட்ட ரூல்ஸ், எல்லா பேரும் லேடிஸ்க்கு தனி லாட்ஜ், ஜென்ஸுக்கு தனி லாட்ஜ். அதனால வந்து எங்க சூப்பர் குட்ல வந்து தப்புகள் நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால எங்களை வந்து ரொம்ப மதிப்பாங்க எல்லா ஆர்டிஸ்டும், லேடிஸ், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. அதனால பெண்களை வந்து நாங்கள் ஒரு முறையாக நடத்துவோம். ஆக்சுவலா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நிறைய சிரமங்கள் பட்டிருக்காங்க. அதை நம்ம காதுபட கேட்டிருக்கோம். நீங்க அந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு பார்த்திருக்கீங்களா? எங்க கம்பெனியில் அது மாதிரி நடந்தது இல்லை. பட் இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேனர். அது வந்து ரொம்ப டீசென்டான ஒரு விஷயம் கூட. சோ அதுல நீங்க வந்து ஒரு மெம்பரா இருக்கிறீங்க, அதுல ஒரு ஃபேமிலில ஒரு ஆள்ல நீங்க, அதை பத்தி உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் டைட்டிலே வந்து நானே சொல்ல சூப்பர் குட் சொன்னா பாவா லட்சுமணன், சூப்பர் குட் பாவா லட்சுமணன் தான் போடுறாங்க. அது வந்து இன்னைக்கு சவுத் ஈஸ்ட் வேலை பார்க்கறது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெருமை தான். ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. சூப்பர் குட்ல இருக்கோம்,
வருஷத்துக்கு 4 படம் ஓடுது, நம்மளுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, அது ஒரு தைரியமாக இருக்கும். பொதுவா பெண்களை விட ஆண்களுக்கு வந்து நண்பர்கள் பலம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா லேடிஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஃபேமிலி குழந்தைங்கன்னு கட் ஆயிடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து நிறைய இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப்பே பண்ணாங்க. ஏன்னா எனக்கு அம்மா அப்பா கிடையாது, மற்ற அண்ணன் தம்பிங்கெல்லாம் வர முடியாது, தங்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பிரபலங்கள் யாராவது உங்களுக்கு பெரிய தொகை கொடுத்துருக்காங்களா? பிரபலங்க வந்து விஜய் பாலா, கேமராமேன் ரவிவர்மன், அப்புறம் எங்கள் வீட்டு மீனா சீரியல் பண்ண திவாகர் பிரவீனா மேடம், இவங்களாம் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சௌத்ரி சார் பையன், அவர் மந்த்லி ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்காரு. ஓ அப்படிங்களா? இன்னைக்கு கூட அவர் தான் மீட் பண்ணிருந்தேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணால் போனால் கேளுங்க. நான் அவரோட சேனல் தான் ஷோ பண்ணுறதுக்கு இன்னைக்கு கொட்டாச்சி ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டு வந்திருக்கோம். சூப்பர் சூப்பர், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து முதுகுல குத்துறவங்க தான் அதிகம்ன்றாங்க. பட் அந்த வகையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குன்றீங்க. நடந்துக்கிற விதம் தான் மேடம் கண்ணாடி மாதிரி. நம்ம வந்து ஒருத்தங்க இப்போ நாங்கள் நல்லபடியாக நடந்தேன், நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை மீட் பண்ணோம், உங்களை வந்து இன்டர்வியூ கொடுத்தோம், திருப்பி நீங்கள் தான் எனக்கு வேலை கொடுத்தீங்க, அப்போ நம்ம நடந்துட்ட விதம் தான். எது ஒண்ணுமே இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி மாதிரின்னு சொல்ல வரீங்களா? சரி, அடுத்ததா ஒரே ஒரு கேள்வி. எல்லாரும் கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும் போது வீட்டுக்கு போனா ஒரு வைஃப் முகத்தை பார்க்கணும், வைஃப் கையால ஒரு கப் காஃபி வாங்கி குடிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. உங்களுக்கு என்னைக்காவது ஃபீலிங் இருக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்தோட இருக்காங்களே, நம்ம மட்டும் ஒத்தையில இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு? நான் போனோடனே எங்கள் அம்மா அப்பா போட்டா பார்ப்பேன், சாமி கும்பிடுவேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். சரக்கு போட்டு தூங்கிடுவீங்க? ஆமாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. எனக்கு ராஜேஷ் ஒரு பையன் கூட ஹெல்ப்பாக இருக்கான். அவன் வேலைக்கு போயிட்டா கூட ஈவினிங் வந்துடுவான். என்ன நீ பண்ணான்னு மாதிரி சாப்பாடு சமைக்கணும்னா சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருவான். நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவோம், அதெல்லாம் குறை இருக்காது. கடவுள் புண்ணியத்துல குறை இல்லை. நிறைய சேர்த்துக்குவோம், காய்கறி நிறைய சேர்த்துக்குவோம். நைட்டு டிஃபன், காலையில் டிஃபன், மதியம் உணவு போட்டு நைட்டு நல்லா வீட்டுக்கு போனோம்னா அப்பா அம்மா போட்டோவை பார்த்து தரிசித்துட்டு சரக்க போட்டு படுத்துறது. அவ்வளோதான், வாழ்க்கை என்ன இருக்கு, லைஃப் இஸ் டு என்ஜாய். ஆமா. ஓகே ஓகே, இப்போ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர் பிளான் ஒன்றும் கிடையாது மேடம், இதே மாதிரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் போதும். ரொம்பவும் தொகை இருந்துச்சுன்னா வியாதியை வந்து சேரும். இருக்கிற பணத்தை கச்சிதமாச்சு கடன்லாம் வாழ்ந்தாலே போதும். இப்போ உங்களை மாதிரி யூடியூப் சேனல்லாம் எங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு 4 பேர் வேலை தராங்க. இதை வச்சு இப்போ கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா ஹம்பிளா பேசுறீங்க சார், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா யூடியூப் சேனல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஆளுங்களுக்கும் வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுல்ல? அதுதான் மேடம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அதான் உண்மை. நம்ம வந்து போய் சொல்லக்கூடாது. ஸோ சோஷியல் மீடியா வளர்ந்து வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்றீங்க. மேடம் யூடியூப் இப்போ இது நான் இந்த பேட்டி கொடுத்துருக்கேன், நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, அதை பார்த்து ஒரு புது சேனல் வந்து வாங்க இது பார்த்தோம்னே திங்ஸ் டிவியில் எங்களுக்கு ஒரு பேட்டி அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். கிரேட் கிரேட் கிரேட். எந்த படங்கள்ல கமிட்டா இருக்கீங்க சார்? இப்போ நாங்கள் எழில் சார் படம் தேசிகராஜ் 2ல பண்ணிட்டு இருக்கேன். அது இந்த மாதம் முடிய போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய படங்கள் வாய்ப்பு இருக்கும், நம்பிக்கை. கண்டிப்பா சார், உங்களோட படங்கள் வாய்ப்பு நிறைய வரணும்னு சொல்லிட்டு கிங் டிவி சார்பா நாங்க கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்றோம் அண்ட் ப்ரேயும் பண்ணிக்கிறோம். உங்களோட பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப யதார்த்தமா ஜாலியா பதில் சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப நன்றி மேடம். கிங்ஸ் டிவி நேயர்களே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.